அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பு அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல துன்பம் தெரியாது. துன்பம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி தெரியாது. ஆனால் இந்த துன்பம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியை வர வச்சுக்கிட்டோன்னா அதை போல் ஒரு மனப்பக்குவ நிலை வேறு எதுவுமே இல்லை பொதுவாக. அப்போ இது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்ப காலங்கள்லேயே அவங்க வாழ்வியலை என்றைக்கு அவங்க தொடங்குறாங்களோ அப்போ இருந்தே ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான், அந்த பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கனால தான் இந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு வர முடியும். இதுக்கு உதாரணம்னா இப்போ பட்டினத்தார் பாடினார், துன்பம் வரையில் சிரிங்க அப்படின்னு சொல்லி. அப்போது துன்பம் வரையில் சிரிங்கன்னு ஏன் சொன்னார், மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொன்னார்னா, இந்த துன்பம் நம்மளை ஒரு பக்குவ நிலைக்கு பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் அந்த துன்பம் நமக்கு வருது. அதை நம்ம ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். அது எந்த உருவத்தில் வேணாலும் வரலாம் நமக்கு. அதுக்கு இந்த உருவத்தில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அது நம்மளை ஒரு பக்குவ நிலைக்கு ஒரு பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் அந்த துன்பங்களும் துரோகங்களும் நமக்கு நடக்குது. அதே போல் நம்பிக்கை துரோகம்ங்கிறது இன்றைக்கி மலிஞ்சு போச்சு. நம்பிக்கை துரோகம்ங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி நடக்கிற போது நமக்கு என்ன வேணும்னா, தன்னம்பிக்கையும் தன்மானமும் முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு தேவை எதுன்னா தன்மானமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அப்போ அந்த தன்மானம் நம்மளுடைய வாழ்வியலை சுத்தப்படுத்தும், சுத்தத்துக்கு கொண்டுட்டு வரும். தன்னம்பிக்கைங்கிறது நம்ம இந்த வாழ்வியலை எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்தது வரட்டு, நமக்கு நம்மளே எல்லாம் அப்படின்னு நினச்சி போகிறதுக்கு தான் அந்த தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இதுக்கு உதவியாக. அப்போ இப்படி பார்க்குறது தன்னம்பிக்கையும் தன்மானமும் வேணும். இப்போ தன்மானம் இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணுற மனநிலை அவனுக்கிட்ட இருக்காது. அதே தன்னம்பிக்கை இருக்கிறவது அவனுக்கு பிறரை நம்ப மாட்டான். பிறரை நம்பி தான் வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு சிலர்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த எலும்புக்கு காத்துக்கிட்டு எச்சி ஒழுக்கிற நாய் மாதிரி இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. தன்னை நம்பாமல், தன் மேலே நம்பிக்கை வைக்காமல், அடுத்தவனுங்களுக்கு துரோகங்களை செஞ்சு, நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு அந்த காரியத்துக்கு ஈடுபடுற ஒரு மனித சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா, அந்த தன்னை நம்பாததும் தன்னை உணராததும் தன்மானத்தோடு இல்லாததும் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா அது புரிஞ்சாதான் இது புரியும். அடுத்த நிமிஷம் நமக்கு உத்தரவாதமானா இல்லை. அடுத்த நிமிஷத்தை நம்மளால் ஆள முடியுமானா முடியாது. அப்படி சூழ்நிலை இருக்கிறதுங்கிறத மறந்துடுறான் மனுஷன்.
அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் வரக்கூடிய நிமிஷம் நம்ம நிமிஷம்தான், நம்ம தான் ஆள போகிற அந்த நிமிஷத்தை அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்குதான்னு அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கிற போது சொன்ன சொல்லு மாற்றம், சொன்ன சொல்லுக்கு செஞ்ச செயலுக்கு அங்கே வந்து சுயநலம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு சாகிற நிலையில் இருக்கிறவனுக்கு கூட தம் பொண்டாட்டிக்கு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை வந்துடுது. அங்கே நீதி செத்து போகுது, நியாயம் செத்து போகுது, தன்மானம் செத்து போகுது, தன்னம்பிக்கை செத்து போயிடுது. இவன் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்துமே அடிபட்டு போகுது. அதில் இவன் எவ்வளோ காலம் வாழ்ந்திருந்தாலும் இந்த ஈனத்தனமான ஒரு செயலுக்கு போகும்போது அது எல்லாமே அடிபட்டு போகுது. அப்போது எப்படி வந்து இதில் வந்து இவனை வந்து நல்லவன்னு சொல்ல முடியும், இல்லை இவனை நம்பி எப்படி ஒருத்தர் வந்து பயணம் பண்ண முடியும்னு அது பார்க்குறவங்களுக்கு, அந்த நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது தெரியும். அப்போ தெரிகிற போது தான் அடடா இது இப்போ செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிற நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கையும் தன்மானமும் உறுதியாகவே வச்சு வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ணுறானோ அவன் வந்து அந்த இறைவனுடைய பார்வையில் அவனுடைய கண்காணிப்பில் இவன் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் துன்பங்க வருதுன்னு இவன் தோழக்கூடாது, அதை ஏற்றுக்கணும். நமக்கு வந்து இந்த உலகம் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு இவன் அதை ஏற்றுக்கிட்டு யாரையும் வந்து பொல்லாப்பு சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு ஏணியாக இருக்காட்டாலும் பரவாயில்ல, சகுனியாக இல்லாமல் இவன் வாழணும். அடுத்தவளை ஏற்றுக்கி விடக்கூடிய ஏணியாக இல்லாட்டாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் நம்ம இதில் சொல்லணுன்னா, நீ உபகாரம் யாருக்கும் பண்ணாத, ஆனால் உகத்திரியும் கொடுக்காம இரு. அவனுக்கு நல்லது செய்யாட்டியும் போது நீ கெட்டது செய்யாமல் இருன்னு நம்ம இதில் நம்ம சொல்கிறதோ அதுதான். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி மாற்றம். உலகத்தில் மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி நடைமுறையில் சாத்தியமாக நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூளம் சூட்சமங்கிறோம். சூளம்ங்கிறது வந்து சூட்சமங்கிறது உருவம் இல்லாத ரகசியம். அப்போ அந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி காசு காத்தாகிருச்சு. காசாக தான் கடவுளுடான்னு கூட பாட்டு பாடி இருக்கிறானுங்க. ஆனால் காசு கடவுள் அப்படிங்கிறது அப்புறம் இருக்கட்டு. இன்றைக்கி காசு வந்து அன்றைக்கி அவன் பாடும்போது காசு கடவுளாக இருந்தது. இன்றைக்கி வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா காசு வந்து காத்தா மாறிடுச்சு. உலோகங்களில் அதாவது செம்பு, தங்கம், வெள்ளி காசு, தங்க காசு, செம்பு காசு, இப்படிலாம் உலோகங்களில் வந்துக்கிட்டு இருந்து காசுன்னு சொன்னால் அதைத்தான் சொல்லுவோம். அதுதான் நமக்கு அடையாளமாக, காசுனா இதுதான் அடையாளம்னு. ஆனால் இன்றைக்கி காசுனா அடையாளம் காட்ட முடியாது, சூட்சமமாக போயிடுச்சு. அது ரகசியமாக இருக்குது அது, ஆனால் இருக்குது. உயிர் எப்படி ரகசியமாக உயிர் இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது. அதே போல் இந்த பணம்னு சொல்கிற இந்த காசு இன்றைக்கி காத்தா போயிடுச்சு. காசு இருக்குது, ஆனால் காத்தா இருக்குது, சூட்சமமாக இருக்குது. மாறி இருக்குதா இல்லையா? ஜிபே, அது என்னமோ கூகுள் பே, அது இது லொட்டு லொசுக்குன்னு பூராமே உருவம் இல்லை. அதுக்கு காற்றுல போகுது. அந்த காசு எங்கே வேணாலும் போகுது, எவ்வளோ தூரம் வேணாலும் போகுது, காத்தா போகுது. செமக்க வேண்டிய வேலை முன்னையெல்லாம் வந்து அது உருவத்தில் இருக்கிற வரைக்கும் செமந்தோம். இப்போ உருவமே இல்லை. அப்போ இந்த உலகம் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு இது மாற்றங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழலை வந்து நம்மளாம் உணர்ந்தோம்னா ஒரு உண்மை புரியும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.